நானோட ஜனிஷியாவோட அம்மா 8th கிரேடில் படிக்கிறான். இன்னைக்கு அவரோட ஸ்கில் ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்காக நான் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்சர்வேஷன். டீச்சர்ஸ் எப்படி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்றத பேரண்ட்டுக்கு காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை இந்த ஸ்கூலில் செஞ்சாங்க. இன்னைக்கு எப்படி பசங்களுக்கு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வச்சு எல்லாத்தையுமே வச்சு சொல்லி கொடுத்தது, அப்புறம் பசங்க அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்க கற்றுக்கிட்டதை செஞ்சு காமிக்கிறாங்க. எதுவாக ஒரு மேக்ஸ் கான்செப்ட்னா அந்த மேக்ஸ் கான்செப்ட் நம்மளுக்கு ஒரு அப்ட்ராக்டாக இருக்கும். அதை பசங்களை செய்ய வச்சு சொல்லிக் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். அது இந்த ஸ்கூலில் தான் நான் பார்க்குறேனே. ஆஸ் அ டீச்சர், நானும் ஒரு டீச்சர் தான். ஆனால் இந்த ஸ்கூலில் என் பசங்க படிக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஒரு அப்ட்ராக்டான விஷயத்த பசங்களை செய்ய வச்சு அதை அவங்க மனசில் பதிய வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு செஷன். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க, டீச்சர்ஸ் ரொம்ப எந்துவாக இருந்தாங்க, பேரண்ட் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த செஷன். இப்போ செகண்ட் செஷனுக்கு போகணும். செகண்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட் வச்சுட்டு அந்த ரூமே டார்க் ரூமாக இருந்துச்சு. பசங்களோட எக்ஸசைசஸ் எல்லாமே கார்ட்ஸில் இருந்து எதையுமே அவங்களால பார்க்க முடியல. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸசைஸுமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் செஸ்ஸு நம்மளுக்கு பார்த்து விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸையுமே எந்த ஸ்டேஜில் எந்த நம்பர் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு எதை மூவ் பண்ணால் அவங்க ஆப்போனண்ட் எதை மூவ் பண்ணியிருக்காங்கன்றத மைண்டில் வச்சுட்டு இந்த கேம் விளையாடுறது இல்லையா, மைண்ட் ப்ளோயிங். அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த கேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலம்பம் நம்ம ஆஸ் அ கேர்ள் சில்ட்ரனுக்கு சிலம்பம் ரொம்ப முக்கியம் இந்த சொசைட்டியில். அந்த சிலம்பம், மார்க்கம், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், யோகா, இது எல்லாமே இந்த ஸ்கூலில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணிங்கன்னா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நிறைய கிடையாது. எஜுகேஷன் மட்டும்தான். பட் இந்த ஆச்சாரியாவில் மட்டும்தான் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையானது, இந்த சொசைட்டிக்கு தேவையானது அப்படின்றது எல்லாத்தையும் இன்கல்கேட் பண்ணி ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஆச்சாரியாவில் செய்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். தேங்க்யூ.